அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இன்ஃபோ நெட்வொர்க் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான எஜுகேட்டட் கண்டென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? டாப் 3 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பங்குகளை வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா, இந்த வாங்கக்கூடிய டைமா அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம செக் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்க்ளைமர் படிச்சு பார்த்துங்க. ஐம் நாட் எ செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிமாண்ட் ஜோன் எங்க இருக்கு பாருங்க. கரெக்டா அந்த டிமாண்ட் ஜோனு வந்து நல்ல சப்போர்ட், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனு. அதனால தான் இங்க இருந்து ஒரு புல் பேக் எடுத்திருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து வந்து நல்ல ஒரு புல் பேக் எடுத்து மேல போயிட்டு அங்க இருந்து அந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி கீழே இந்த சப்போர்ட், அதாவது இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட், மேல இருந்து பார்த்தா இது ஒரு சப்போர்ட். அதை உடைக்க முடியல, மறுபடி கீழே வந்திருக்கு. திரும்பவும் வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிருக்கு. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண பிறகு நம்மளுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு பாருங்க. பிரேக் அவுட் நான் வந்து எல்லாமே டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். பிரேக் அவுட் முடிஞ்ச பிறகு இது எவ்வளவு தூரம் இப்போ வந்து கரண்டா இந்த க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்லா புல்லிஷ் ட்ரெண்ட்ல முடிஞ்சது. க்ளோசிங் பிரைஸ் வந்து ₹272 க்ளோசிங் பிரைஸா இருக்கு. அடுத்து எவ்வளவு தூரம் போலாம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல், அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் லெவல் R1 வந்து நீங்க வந்து ஒரு டார்கெட்டாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது R2, R3, R4 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா R4 பண்ணலாம். இல்லைன்னா R3 வரைக்கும் கூட நீங்க வெயிட் பண்ணி பண்றதா இருந்தாலும் பண்ணலாம். இல்ல ஒவ்வொருத்தருடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. சரிங்களா? ஆனா மறக்காம ஸ்டாப் லாஸை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும். இந்த எல்லோ கலர் லைன் சப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த சப்போர்ட்டை தான் நீங்க வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணணும். ஆனா இது எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் கீழே போறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவுனே சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் எவ்வளோ ப்ரைஸ்ல க்ளோசிங் ப்ரைஸ் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ல இருக்கு, புல்லிஷ் கேண்டல் பதிவாயிருக்கு. ஸோ இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டேன். இது வந்து நீங்க என்ன ஸ்டாக் அப்படின்றத கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நாலேஜ், நல்ல நாலேஜும் கிடைக்கும். ஒரு எப்படி ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணணுன்றதும் தெரியும். இது ஒரு நான் க்ளூ குடுக்குறேன். பிஎஸ்யூ பேங்க் செக்டார் ஸ்டாக்ஸ், சரிங்களா? ஸோ இது வந்து இன்னும் எவ்வளோ ஏறும்ன்றதையும் நான் காட்டி குடுத்துட்டேன். ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் மேல போலாம். நீங்க வந்து பார்த்து அத முடிவு பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஆ இது வந்து நல்ல ஒரு டே டைம் ஃப்ரேம்ல தான் வச்சிருக்கேன். இதுவும் நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. அந்த பிரேக் அவுட்டையும் காட்டியிருக்கேன். ஆ ப்ரீவியஸ் ஹைய க்ளோஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்துருக்கு இந்த ஸ்டாக்ஸ். இது வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல். இன்னைக்கு என்னத்துக்கு இந்த ஸ்டாக்ஸ் பிரேக் அவுட் குடுத்துருக்குன்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு. ஒரு 5% இன்னைக்கு இறங்கியிருக்கு. ஸோ அது நல்ல ஒரு சிக்னல் இந்த மாரி ஸ்டாக்ஸ்களுக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து இன்னும் எவ்வளோ தூரம் மேல போலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்கா நம்ம பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து நம்ம R1, R2 பிளாட் பண்ணியிருக்கேன். லைன் பிளாட் பண்ணியிருக்கேன் பாருங்க. சப்போர்ட் லைனுக்கு அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ்ன்னு எழுதியிருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணிட்டு ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ட்ரை பண்றதா இருந்தா, இந்த ஸ்டாக்ஸ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மானிட்டர் பண்ணுங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு டயர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். இது கிட்டத்தட்ட 56% மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கரண்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரூ. 386ல க்ளோசிங் வச்சிருக்காங்க. இது ஃபர்தரா ₹600 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்ப பார்க்குறேன். ஸோ அதனால தான் 56% வரைக்கும் நானு காட்டியிருக்கேன். ஸோ இது டயர் செக்டார் கம்பெனி. இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி என்ன ஸ்டாக்ஸ்ன்றத கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது ஒரு உங்களுக்கு ஒரு நாலேட்ஜபிளா இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பார்க்க வேண்டியது 3வது ஸ்டாக்ஸ். ஸோ 3வது ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்னு. இந்த ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன ஆ உடைச்சிட்டு நல்ல ஒரு, இது ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சுங்க. இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன முடிச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் ஹை போயிட்டு அங்கருந்து முடிஞ்சு அங்க ஆல் டைம் ஹைல இருக்கு இந்த ஸ்டாக்ஸ். மத்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பாட்டம்ல இருக்கு. இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆல் டைம் ஹைல இருக்கு. நீங்க வந்து ஆல் டைம் ஹைல இருக்கனால, இத வந்து கவனத்தோட ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இத வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும். வெயிட் பண்ணி தான் பண்ணணும். இந்த ஸ்டாக்ஸ் பொறுத்தவரைக்கும். அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்ன காரணம்னா, இது ஆல் டைம் ஹைல இருக்கனால, எப்பலாம் கீழ விழுந்துச்சுன்னா நம்ம பாட்டம்ல வாங்கி மேல போயிடும்ன்றது தெரியும். ஆனா ஆல் டைம் ஹை போயிடுச்சுன்னா கஷ்டம். இப்போ ரூ. 408ல அந்த பிரைஸ்ல ஆல் டைம் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. வால்யூம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. இது வந்து ஃபர்தரா ஒரு 30% போலான்றது என்னுடைய கணிப்பு. ஆ 30% போகும். பட் இது வந்து ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு போகுமா? இல்ல டைரக்ட்டா போகுமான்னு தெரியாது நம்மளுக்கு. சரிங்களா? அதனால தான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ரீட்ரேஸ்மென்ட் குடுக்குதுக்கா? இல்லையா? அப்படின்றத நீங்க நாளைக்கு வெயிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
ரீடெஸ்ட் சப்போர்ட்டை தொட்டுட்டு போச்சுன்னா அது நாளைக்கு ஒரு சிக்னல் ரெட் கேண்டில் போட்டுச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகும்னு அர்த்தம். சிக்னல் போடலைன்னா அப்படியே டைரக்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத சொல்றீங்க. இது என்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிங்க. நான் க்ளூ கொடுக்குறேன். ஹிண்ட் வந்து இது எலக்ட்ரானிக் டெக்னாலஜி ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸையும் கவனிங்க. இது ஆல் டைம் மேல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 3 ஸ்டாக் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேங்க் செக்டார் ஸ்டாக்ஸ், ரெண்டாவது வந்து ஒரு டயர் செக்டார் ஸ்டாக்ஸ், மூணாவது வந்து எலக்ட்ரானிக் டெக்னாலஜி டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ். இந்த 3 ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட்ஸ்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க. எல்லாருக்கும் பாராட்டுகள். ஸோ நம்ம தமிழ் இன்ஃபோ நெட்வொர்க்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற நல்ல தகவல் வேணும்னா நீங்க வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி கண்டுபிடிச்சு நம்ம வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். நீங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபேஷன் மாதிரி உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்றது நீங்களும் நாலேஜபிளா கத்துக்க முடியும். சரிங்களா? சரி நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஸோ இது போன்ற தகவல் வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆமா வேணும், நம்ம அடுத்தடுத்து ஃபர்தரா போடுவோம். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி. தேங்க்யூ.